தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னதான் நவம்பர் இறுதியில் வெளிவந்தாலும் கூட இந்த படத்தை இப்போ தான் சமீபத்தில் பார்த்தேன். படத்தோட பேர் வந்து சூர்க்ம தர்ஷினி. வந்த புதுசில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படம். படத்தில் நசிரி அண்ட் பேசில் ஜோசப் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஜித்தன்றவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகியான நசிரியா அவங்க 3 பேர் வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதிர் வீட்டில் வந்து பேசில் ஜோசப்பும் அவங்களோட அம்மாவும் குடி வராங்க. அந்த வீட்டில் எதிர்பாராதமாக திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நசிரியா வந்துட்டு அவங்க ஏற்கனவே மைக்ரோபயாலஜி வந்து படிச்சிருக்காங்க. அதனாலே சந்தேகத்தோடு வந்து அவங்க வீட்டு மேலே வச்சுருக்காங்க. இப்போ எதிர்பாராத சம்பவம் அடுத்து நடக்கக்கூடிய திருப்பங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எதிர் வீட்டில் என்ன நடக்குது, அப்படி பேசில் ஜோசப்போடைய கேரக்டர் எப்படி, ஒரு பக்கம் அவர் வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவர் வந்து நெகட்டிவ் ஷேடில் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை நல்லா என்கேஜாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் கூடுதலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை என்கேஜாக கொண்டு போனதுக்கான காரணமே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு பக்கம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம திருஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீத்து ஜோசப் டைரக்ஷனில் 2013 படம் வெளிவந்தது இல்லையா. ஸோ அந்த படம் பயங்கரமான ஒரு த்ரில்லா வந்து கொண்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தையும் அந்தளவுக்கு த்ரில்லா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஜித்தன் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. ஜித்தன் கூடவே வந்துட்டு மீதி 2 பேர் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளை நல்லா என்கேஜாக கொண்டு போகிறதுக்கு அவங்க 3 பேருமே நல்லா உதவி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தில் இருக்கக்கூடிய ஃபன் எலமெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் த்ரில்லர் ஜோனர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து போர் அடிக்காத அளவுக்கு தான் இந்த படம் வந்து இருக்குது. ஸோ படத்தில் வந்து நசிரியாவோட கேரக்டர் எப்படி போக போகுது, பேசில் ஜோசப் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அப்படி பேசில் ஜோசப் வந்துட்டு பண்ணுறக்கூடிய சீக்ரெட் விஷயங்கள் என்ன அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க.